குயிக் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி 50 மினிட்ஸில் செய்கிற ரெசிபிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னா பன்னீர் கொத்து இடியாப்பம். அதுக்கு ஃபஸ்ட்டு பொடியாக கட் பண்ண பன்னீரை கரம் மசாலா, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், பெப்பர், ஜீரகத்தூள், உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு பேனில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே வேக வச்ச இடியாப்பத்தை உதிர்த்து எடுத்து வச்சிடணும். ஒரு பேனில் ஆயில் அல்லது கீ சேர்த்து பேசிக் தாளிப்பு கொடுத்துட்டு பொடியாக வெட்டின வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்கிட்டு ஃப்ளேவர்ஸ்க்கு கரம் மசாலா ஆட் பண்ணி இது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுறணும். முட்டை நல்லா பொடி பொடியாக ஆன பிறகு தேவைக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக இதில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் இடியாப்பம் சேர்த்து நல்லா கொத்தி விடணும். உங்ககிட்ட கப் இருந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி கிளறிட்டு இறக்குனா கொத்து இடியாப்பம் ரெடி. லஞ்சுக்கு வெரைட்டியான ரெசிபியாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு நான் பேக் பண்ணி சாம்பார் கூட வச்சுக்கலாம். டெய்லி ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து போர் அடிக்கும்போது வெரைட்டி இது மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? இது ஹெல்த்தி எக் பாஸ்தா தான், ஆனால் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கப் பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் பேசிக் தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கணும். இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளி, துருண கேரட், முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்கிட்டு தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி, பெப்பர், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. டொமேட்டோ சாஸ் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துட்டு 2 முட்டையை உடைச்சி ஊற்றி மெதுவாக பாஸ்தா உடையாத மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுருங்க. கடைசி இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லியில தூவி இறக்கிடலாம். எம்மியாக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தி வெர்ஷனில் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நான் சாஸ் வச்சு தான் பேக் பண்ணேன். அன்றைக்கி என்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் குக்கும்பர் கூட வச்சு பேக் பண்ணிக்கலாம். குக்கும்பர், டோஸ்ட் பன்னீர் இது கூட வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேர்ட் ரெசிபி நம்ம கம்ஃபர்ட் ஃபுட் ஓஜி ஸ்டைல் பொட்டேட்டோ ரைஸ் தான். இதுக்கு ஒரு பேனில் பேசிக் தாளிப்பு கொடுத்துட்டு பொடியை நறுக்கின இஞ்சி பூண்டு, பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பொடி பொடியாக வெட்டி இது கூட சேர்த்து வதக்கிடணும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்து கிளறி விட்டுருங்க. கடைசி டேஸ்ட்டுக்கு ஆஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு குக் பண்ண ரைஸ் சேர்த்து கிளறி எடுத்தாச்சுன்னா நல்ல அசத்தலான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஸ்க்ராம்பிள்டு எக் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம 3 ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.